லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்படி போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21/9/2025 ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 20ஆம் தேதிக்கான ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 616 நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து 20ஆம் தேதிக்கான ஆல் பூலில் நேற்று வந்து 2ஆம் நம்பர் சிங்கிள் மெத்தடில் நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. வந்திருந்தால் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வீக்லி சார்ட்டில் 0 அல்லது 1ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். இதில் வந்து நம்ம வந்து 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 1ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 2ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஏபிபிசியில் ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க. இந்த 6-7 இந்த மாதம் அதிகமாக வந்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து நாளைக்கான ஏபிபிசிஐசி ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த போர்டில் வரலான்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஎன் நம்பர் வைக்க வந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா, 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் நீத்தினா 10,000, பிசி வினிங் 100. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகே மாதிரி நம்ம வந்து வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 923 923 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 923 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். பர்மனன்ட் நம்பர் 691. 691. இதில் வந்து பார்த்திங்கன்னா புடிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம 923 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 462 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 462 எஸ்ஐன் ஆப்ஷன் 691 போட்டுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 9 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். நம்ம வந்து 462 வச்சுட்டு நமக்கு 9 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டே பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 851. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்ட்ஸ் என்ன வந்துன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 851 எஸ்ஐன் ஆப்ஷன் 691 போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். மற்றபடி பார்த்தீங்கன்னா 851 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 5 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 709. அந்த 709 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 709 எஸ்ஐன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 7 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 709 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து 923 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. 462 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர், 851 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர். தொடர்ந்து 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் ஏ போர்டில் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டுக்கு 7 அல்லது 3ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள், அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அடுத்தபடியாக நம்ம இன்னொரு நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு இன்னொரு நம்பர் எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு டெய்லி சார்ட் வந்து செட் ஆகல. இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. 2ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம், மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் சார்ட் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 923 போட்டுக்கிறோம். எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் 864. இதில் வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்னும் வந்து முதல் நம்பர்ஸ் இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 8 6. 8 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா 923 வச்சிருக்கிறேன். நமக்கு 8 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 462. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 462 வச்சுட்டு நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்.
பார்த்தீங்கன்னா நம்ம 462 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 851. ஓகேவா, 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 851 எஸ்ஏன் ஆப்ஷன் 864 போடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 851 வச்சு அடிக்கிறது. நமக்கு 0 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 709 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 709 எஸ்ஐன் ஆப்ஷன் 864 போடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 709 வச்சு அடிக்கிறேன். நமக்கு 5 அல்லது 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். இதில் வந்து பி போர்டு 6 நம்பர், அடுத்தது நமக்கு சி போர்டு, அடுத்து நமக்கு பி போர்டு, சி போர்டு 2 நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 5 4 வரணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரலாம், அல்லது பி போர்டுக்கு 0க்கு 5 முன்னே தான் அடிச்சிருக்காங்க. அதனால் 9க்கு 5 இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, வந்துச்சுன்னா எடுத்துங்க. 5 4 2 நம்பரில் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேவா, 5ஆம் நம்பர் வர மாதிரி கணக்கில் வருது. ஓகேவா, ஓகே மாதிரி நாளைக்கு நான் ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது நம்ம கொடுத்த முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு வரும். நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 7 3 நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசி போர்டுக்கு 5 அல்லது 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதிலேருந்து 2 நம்பர்ஸ், இது வந்து ஏ போர்டு அண்ட் இது வந்து பிசி போர்டு. ஓகேவா, பிஎன்சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் வீக்லி சார்ட் எடுத்தேன்னா ஒரு வின்னிங்ஸ் வந்து எடுத்துருப்போம். டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து எடுத்தனால கொஞ்சம் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 75 57 74 47 35 53 35 53 34 43ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தரலாம். ஓகேவா, ஓகே மேடம், இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 616. ஓகே, 20ஆம் தேதிக்கான ரிசல்ட் 616. இதில் வந்து இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் வந்து 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 461 கொடுத்துருக்காப்புல. ஒரு ஏபிபிசி போட்டுருந்தோம்னா அவங்க இன்றைக்கி மட்டும் ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். பச்சாப்பள்ளி என்னன்னு தெரியல, ஒரு சூப்பரான கசிங் வந்து எடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிவா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 6 5 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு ஆல் போர்டு வச்சுருந்தா 2 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 4 கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 64 வச்சுருக்காப்புல. ஆனால் இதில் 1ஆம் நம்பர் வச்சுருக்காப்புல. ஆனால் 61 14 வச்சுருந்தப்போனா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துருக்கலாம். இவர் 64 65 எடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 66 வச்சுருந்தப்போனா கூட ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துக்கலாம். 66 61 ஏதாவது ஒரு நம்பர் கூட இன்றைக்கி செட் ஆகும் இன்றைக்கி. அடுத்து மதிபானு அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 2 1 கொடுத்துருக்காங்க. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 கொடுத்துருக்காப்புல. பி போர்டுக்கு 6 கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே எடுத்துட்டாப்புல. ஆனால் போர்டு மட்டும் மாறிடுச்சு. இதுன்னு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து அருமையான ஒரு நியூஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஓகே பாரு, இவர் தான் உருப்படியான பதில் சொல்லியிருக்கப்பல. மதன் ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா நான் நீ சொல்கிற நம்பர் ஒன்றும் வரல, வேஸ்ட்டியாக நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், கமெண்ட்ஸ் பண்ணுறான்னு தான் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ரொம்ப நன்றி. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல் போர்டு வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேடம், மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா, நீங்கள் கசிங் பிடிக்குன்னா ப்ரோ நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா.